ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபக சக்தியை அதிகப்படுத்த சில டிப்ஸ்கள். அதில் முதலாவது டிப்ஸ், எதை படிக்கிறோமோ அதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதிகமாக வாசித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகமாக படிக்கிறோமோ அவ்வளவு நமது மூளையில் சேமிக்கப்படும். அது ஞாபகமாக நமக்கு தேவைப்படும் போது உபயோகித்து கொள்ளலாம். மிகவும் முக்கியமானது, உறக்கச் சொல்லி பழக வேண்டும். எதை படிக்கிறோமோ அதை சத்தமாக சொல்லி நம்ம படிக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் சொல்லும்போது நாமே அதை கேட்டு பழகுவோம். அதனால் கேட்கும் திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். எதை படிக்கிறோமோ அதை கூர்ந்து கவனித்து படித்தல் வேண்டும். டிவியை பார்த்து கொண்டோ அங்கே பார்த்து இங்கே பார்த்து கொண்டோ படித்தால் நம்ம கவனம் சிதறும். அதனால் ஞாபகமும் குறைந்து போகும். எனவே படிக்கும் பொழுது கூர்ந்து கவனித்து படித்தல் அவசியம். போதிய ஓய்வு அவசியம். நமது மூளை அதிகபட்சமாக 40 நிமிடங்களில் ஒரு செயலில் கவனம் செலுத்த முடியும். அதனால்தான் பள்ளிகளில் ஒரு பீரியடை 40 நிமிடம் என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சற்று ஓய்வு அவசியம். படிக்கும்போது 40 நிமிஷம் படித்த பிறகு சற்று ஓய்வு எடுத்து எழுதி படியுங்கள். அது ஓய்வாகவும் இருக்கும், வேறு மாற்று வழியாகவும் இருக்கும். இது மிகவும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு டிப்ஸ். என்னவென்றால், நாம் எதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறதோ அதை ஒரு கதை வடிவமாக நாம் மனதிலே, ஒரு நமது மூளையிலே அதை பதிவு செய்து கொண்டால், அந்த தொடர்ச்சியாக அந்த கதையின் மூலமாக நாம் நினைக்கும் தலைப்பை அல்லது அந்த பாடத்தை நினைவு வைத்து கொள்ள முடியும். இது மிக மிக ஒரு முக்கியமான டிப்ஸ். என்னவென்றால், நாம் எதை படித்தோமோ அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்தால் அது நாம் இருமுறை கற்றதற்கு ஒப்பாகும். எனவே நாம் எதை படித்தோமோ அதை நம்மளிடமே வைத்து கொள்ளாமல் நாம் அடுத்தவரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்பார்கள், நாம் அதற்கு பதில் கூறுவோம் என்று அந்த தலைப்பு மிக ஆழமாக அலசி ஆராயப்படும். அதனால் நமது நினைவுத்திறன் அதிகரிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்களை நினைவில் வைத்துக்கொண்டு நன்றாக படியுங்கள், நல்ல மதிப்பெண்கள் பெறுங்கள். வாழ்த்துக்கள்.